ஹலோ கைஸ், வெல்கம் டு மரண விலாஸ் ஹெல்த்தி ரெசிபி. இன்றைக்கி ஆட்டு ஈரலில் எப்படி கிரேவி ஸ்டைலில் சமைக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் இப்போது 1/2 கிலோ ஆட்டு ஈரலை சமைக்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த ஈரலை சமைக்கிறதுக்கு தேவையான பொருளை பற்றி நம்ம பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயமும் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் எடுத்திருக்கேன். 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சும் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான உப்பு, எண்ணெய், மிளகு, சீரகம், சோம்பு, தனியாத்தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், 2 பிஞ்ச் மஞ்சள், அப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லியும் நான் வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா காலம்பரை போயிட்டு 1/2 கிலோ ஈரல் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி பொடிசாக கட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் வச்சுருக்கிற 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் 4 பச்சை மிளகாயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவு உங்களால் பொடிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஈரலோட அந்த டேஸ்ட் கலந்து ரொம்பவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக கட் பண்ணுற மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி மிளகாயெல்லாம் நீள் வாக்கில் கட் பண்ணிங்கன்னா அதனோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈரலில் அவ்வளோவா இருக்காது. வெங்காயம் தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும், ஈரல் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது அவ்வளோவா நல்லா இருக்காது. நீங்கள் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணிங்கன்னா வதங்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா முழுக்க ஈரலில் இறங்கி அது ஒன்றுமே உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சை க்ளீன் பண்ணிவிட்டு பொடிசாக நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இது கூட பூண்டையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் ஃபார்மில் அரைச்சிக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம், டைரெக்டாக கடையில் வாங்கி. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லியை என்னால் எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். ஜென்ரலாகவே எல்லோரும் சமையலில் கறிவேப்பிலையை தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நாம் இந்த டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா பச்சையாகவே சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறதுனால இதை நம்மளால் எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா முழுசாக இருந்தால் சாப்பிட்றவங்க அதை ஈஸியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. அதுக்கான டேஸ்ட் நமக்கு அப்புறம் வராது. அதனால் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு வழியாக சமைக்கிறதுக்கு தேவையான பொருளை நம்ம இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டோம். வாங்க இப்போ சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வானில் காய வச்சு 2 டேபிள் ஸ்பூன் மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வீட்டை செய்கிற மாதிரினா நல்லெண்ணெயில் செய்யுங்க. நான் மண் பாத்திரத்தில் சமைக்கிறதுனால சூடாக கொஞ்சம் டிலே ஆகும். நீங்கள் வீட்டை பண்ணுற மாதிரினா லோ ஃப்ளேமில் வச்சு சமைங்க. லோ ஃப்ளேமில் வச்சு சமைக்கும்போது இதுக்கான டேஸ்ட் மாறாமல் அப்படியே சூப்பராக இருக்கும் சாப்பிட. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது ஏதாவது ஒரு மசாலாவோ இல்லை காய்கறியோ இல்லை நீங்கள் போடுற ஈரலோ தீஞ்சிடுச்சு இல்லை அடி பிடிச்சிடுச்சுன்னா இதுக்கான டேஸ்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம சோம்பை போட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சோம்பு பொரிஞ்சு வந்துருச்சு. நல்லா இது மாதிரி பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 பிரிஞ்சி இலை, 2 சின்ன பட்டை, அதுக்கப்புறமா 3 கிராம்பு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி கரம் மசாலா இதில் யூஸ் பண்ணுறதுனால நான் மசாலா கம்மியாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நல்லா அதனோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு, அதனோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை மிளகாய் வதங்கி வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறி விடுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா அது கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு குழைய வதங்குற அளவுக்கு வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கினா அதனோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அரைக்குறையாக வதங்கினா அதனோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் 2த்துல இருந்தும் தண்ணி விடும். அதனால் நீங்கள் இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் அடி பிடிக்காமல் கிளறி விட்டுகிட்டே இருந்தால் மட்டும் போதும். நல்லா குழஞ்சி பேஸ்ட் ஃபார்மேட்டில் வர வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி பேஸ்ட் ஃபார்மேட்டில் வந்துருச்சு. இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை போன உடனே நாம் லைட்டாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் ஆட் பண்ணி அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் இப்போது மசாலா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே சோம்பு அப்படியே போட்டதுனால சீரகத்தை நான் தூளாக பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகத்தை நான் சேர்த்துக்கிறேன். நான் சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணுறதுனால 1 ஸ்பூனாக சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் மசாலா ஆட் பண்ணிட்டேன். அதை விட கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 3 ஸ்பூன் தனி மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரத்தையும் சால்ட்டையும் நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். காரம் ரொம்ப எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா தனி மிளகாய் தூள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஓரளவுக்கு மசாலாவும் காய்கறியும் மிக்ஸ் ஆகிடுச்சு.
இப்போது தக்காளி வெங்காயத்துலேருந்து வந்த தண்ணிலாம் ரொம்ப கெட்டியாகிடுச்சு. இதனால் நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு நல்லா வேக விடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அதை அடி பிடிச்சிருக்கிறதெல்லாம் கிண்டி விட்டுட்டு அந்த தண்ணி வடிஞ்சு அழகான பதத்தில் இருக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சுக்கிற ஈரலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஈரலை சேர்த்துக்கிட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருங்க. ஈரல் நல்லா வேக வேக அதிலிருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த வாட்டரும் ஆட் பண்ண தேவையில்லை. அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதிலிருந்து தண்ணி லீக் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வேக வேக ஈரலோட சைஸ் சின்னதாகி அதில் இருக்க தண்ணி வெளியே இருந்ததுனால ஈரலோட சைஸ் சின்னதாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஈரல் போடும்போது எவ்வளோ சைஸ் இருக்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க. இது வெந்து நல்லா ஈரல் வெந்த பதத்துக்கு வரும்போது அதனோட சைஸை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஈரல் அதில் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா சின்னதாக பஞ்சு மாதிரி ஆகிட்டுருக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க. நான் இப்போ இதை மூடுறேன். இப்போது 10 நிமிஷம் டைம் ஆகிடுச்சு. நான் திறந்து பார்த்துட்டு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அடுப்பை விட்டு இறக்கிக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கறிவேப்பிலை கொத்தமல்லியும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஆட்டு ஈரலை கிரேவி ஸ்டைலில் சமைச்சாச்சு. இதை நீங்கள் சைடிஷாவோ அல்லது குழம்புக்கு பதிலாக கூட யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் இந்த சுவையான ஈரல் கிரேவியை உங்கள் வீட்டை சமைச்சு பார்த்துட்டு இதனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சுவையான சமையலில் சந்திக்கிறேன். அன்டில் தட் பை ஃப்ரம் மர்னவிலாஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ்.